இதே தேவதூதன் தான் சந்திச்சு என் கணவன்கிட்ட பேசினாரு. எலிசபெத் சொல்ற வார்த்தை, இதே தேவதூதன் சந்திச்சு என் கணவனான சகரியாட்ட பேசினாரு, உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவர் அதை விசுவாசிக்கல. இதுக்கு அவர் தூபம் காட்டுறவர் தான், ஆசாரிய ஊழிய செய்யறவர் தான், தேவனுக்கு முன்பாய் தினந்தோறும் போய் நிற்கிறவர் தான், தேவ தரிசனத்தை பார்த்தவர் தான், தேவ மகிமையை பார்த்தவர் தான். ஆனா தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது அவர் என்ன செய்யல? விசுவாசிக்கல. ஆசாரிய ஊழியம் செய்தேன் கணவனான சகரியா இதை விசுவாசிக்கல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற நீ கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே நடக்கும் அல்லது நடக்காது என்பதை காட்டில நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசித்தாயே நீ பாக்கியவது, நீயே பாக்கியவது. காலம் எப்படியோ, சூழ்நிலை எப்படியோ, ஆனா கர்த்தர் உன்னிடத்தில் வந்து சொன்ன வார்த்தைக்கு நீ அப்படியே கீழ்ப்படிந்தாயே, அப்படியே நீ அதை விசுவாசிச்சாயே. என் கணவன் விசுவாசிக்கல, அதனால அவர் ஊமையாயிட்டாரு. ஆனா நீ விசுவாசித்த பார்த்தியா, அதனாலதான் எலிசபெத் சொல்றா, நீ பாக்கியவதி, நீ